الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة، أصحاب الجنة هم الفائزون. صدق الله العلي العظيم. ويقول النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم حينما سئل متى الساعة فقال ماذا أعددت لها؟ فقال الصحابي ما أعددت لها بكثير غير أني أحب الله ورسوله صلى الله عليه وسلم. فقال أنت مع من أحببت، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை இல்லாதவன், துணை இல்லாதவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்ததற்கு பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவருடைய கட்டளைகளை எடுத்து நபியினுடைய போதனைகளை பின்பற்றி தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசமும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். சகோதரர்களே, குறுகிய நேரத்தில் ஒரே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எந்த விடயம் பேசப்படுகின்றதோ அதனை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. சூரத்துல் ஹஷ்ருடைய ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஈமான் உள்ளவர்களே, அது எல்லோருக்கும், அது யாராக இருந்தாலும் சரி, உலமாக்கள், சாதாரணமான ஆட்கள், படித்தவர்கள், பாமரர்கள், செல்வந்தர்கள், எளியவர்கள், பூமிக்கு மேல இருக்கக்கூடியவர்கள், மூமின்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுங்க. அது தனிமையில கூட்டா இருக்கும் பொழுது, மனைவியோட, பிள்ளைகளோட, வியாபாரத்துல, தொழில, இரவுல, பகல்ல, கோபம் வரும் பொழுது, இரக்கம் வரும் பொழுது, செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க உடம்பால என்ன விஜயங்கள் செய்தாலும் அதுல தக்வாவை நாங்க கடைபிடித்துக் கொள்ளுங்கோ. இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ. அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான், உங்கள ஒவ்வொருவரும் கியாமத்துக்காக வேண்டி நீங்க என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்றதை பார்த்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு வீட்டுக்கு போகும் பொழுது எனக்கு மரக்கறி கொண்டு போகணும், வீட்டுல இதை கொண்டு வர சொல்லிக்கிறாங்க, வீட்டுல மருந்து கொண்டு வர சொல்லிக்கிறாங்க, அல்லது மசாலா தூள் கொண்டு வர சொல்லிக்கிறாங்க, அல்லது ஸ்கூல் புத்தகம் கொண்டு வர சொல்லிக்கிறாங்க. வீட்டுக்கு போகும் பொழுது ஞாபகம் வருது, மனைவி இதை எடுத்து வர சொன்னாங்க, மகள் இதை எடுத்து வர சொன்னாங்க. இது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், கியாமத்துக்காக வேண்டி நீங்க என்ன முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்க. கியாமத்துக்கு தொழுகை தேவைப்படும், நோன்பு தேவைப்படும், ஜகாத் தேவைப்படும், ஹஜ் தேவைப்படும், நேர்மையான விஷயங்கள் தேவைப்படும், ஹலால் தேவைப்படும். கியாமத்துக்கு நாங்க பாவத்தை அனுப்பினா பாவங்கள் வந்து சேரும், நன்மை அனுப்பினா நன்மை வந்து சேரும்.
அல்லாஹ் தஆலா சொன்னான் கியாமத்துக்காக வேண்டி நீங்க என்ன முற்படுத்திருக்கிறீர்கள்? பார்வையால, கேள்வியால, பேச்சால, உங்களோட நடத்தைகளால, உங்களோட வியாபாரத்தால, உங்களோட தொழிலால, உங்களுடைய இபாதத்துகளால, உங்களோட பண்பாடுகளால, மனைவியை வச்சு, புள்ளைய வச்சு, உம்மா அப்பா வச்சு உங்களுக்கு நோய் வருகிறது, உங்களுக்கு கஷ்டம் வருகிறது, நெருக்கடிகள் வருகிறது, இவைகள் எல்லாத்தையும் சமாளிச்சு இவைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கியாமத்துக்கு நீங்க என்ன அனுப்பி வைத்திருக்கிறீர்கள்? கியாமத்தை நாங்க ஒன்னாலும் மறக்க இயலாது, சாப்பிடும் போதும் மறக்க இயலாது, தூங்கும் பொழுதும் மறக்க இயலாது, நாங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலையிலையும் மறக்க இயலாது, ஒரு கவலை வந்தாலும் மறக்க இயலாது, தனிமையிலையும் மறக்க இயலா, கூட்டாக இருக்கும் மறக்க இயலா. அல்லாஹு தஆலா சொல்றான் وَلَا تَكُونُوا كَالَّذِينَ نَسُوا اللَّهَ فَأَنسَاهُمْ أَنفُسَهُمْ அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆக வேண்டாம். அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்கள். பேசினா அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்ல, பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்ல, ஒரு கோபம் வந்து அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்ல, வியாபாரம் செய்யும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்ல, மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்ல, இரவுல அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்ல, பகல்ல அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்ல. وَلَا تَكُونُوا كَالَّذِينَ نَسُوا اللَّهَ அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்க ஆக வேண்டாம். فَأَنسَاهُمْ أَنفُسَهُمْ அல்லாஹ்வை மறந்தவர்களாக யார் இருப்பார்களோ அவர்கள் அல்லாஹ் மறக்கல்ல, மாறாக அவர்கள் அவர்களையே மறந்து கொள்கிறார்கள், அவர்களையே மறந்து கொள்கிறார்கள். கியாமத்துடைய நாளையில உலகத்துல நாங்க அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தா கியாமத் நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு விஷயங்களை செய்வான். ஒன்று, குருடராக அல்லாஹ் எழுப்பாட்டுவான். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா கியாமத் நாளையில் அல்லாஹ் தஆலா அவனை குருடனாக எழுப்பாட்டுவான். அவன் கேட்பான், ஏனப்பா என்னை குருடனாக எழுப்பினாய்? வகது குன்து பஸீரா நான் உலகத்தை பார்வையுடையவனாக இருந்தேனே. அல்லாஹ் சொல்லுவான், அதத்க ஆயாத்துனா பூமியில வாழும் பொழுது என்னுடைய கட்டளைகள் உன்பக்கம் வந்தது. பனசீதஹா பூமியில நீ அதனை மறந்து வாழ்ந்தாய். வகதாலிகல் யௌம துன்சா அவ்வாறு பூமியில நீ எவ்வாறு எங்களை மறந்தாயோ அவ்வாறே நீ கியாமத் நாளில மறக்கடிக்கப்படுவாய். மேலான சகோதரர்களே, கியாமத் என்பது மிக தூரமான ஒன்றில் வந்து எங்களுக்கு யாழ்ப்பாணம் தூரமாக விளங்குது, ஜப்பான் தூரமாக விளங்குது, சவுதி தூரமாக விளங்குது, எத்தனையோ விஷயங்கள் ஊர் இது விஷயம் தூரத்துல இருக்குது. கியாமம் தூரமாக இல்ல, கியாமம் சின்ன மிக சமீபமாக இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், நானும் கியாமத்தும் இவ்வாறுதான் ரெண்டு விரல்களையும் ஒன்று சேர்த்து காட்டினாங்க. கூறுகிறார்கள், நான் நபி அவர்கள் தபூக்ல இருக்கும் பொழுது நபி அவர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி சென்றேன். அவர்கள் தோளால செய்யப்பட்ட ஒரு கூடாரத்தில் அமர்ந்திருந்தார்கள். நான் நபி அவர்களை பார்க்க சென்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமம் வாரதுக்கு முன்னால நீங்க 6 விஷயங்கள் நடக்கும், அதை எழுதி கொள்ளுங்க, அதை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கியாமம் வாரதுக்கு முன்னால 6 விஷயங்கள் நடக்கும். கியாமத் வாரதுக்கு முன்னால் 6 விஷயம் நடக்கும், நீங்க எழுதி வச்சு கொள்ளுங்க. முதலாவது, மௌத்தி நான் மௌத்தா போறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், நபி அவர்கள் மௌத்தாகிறத கியாமத்துடைய அடையாளம் என்று கூறுகிறார்கள். மௌத்தி நான் மௌத்தா போறது முதலாவது. இரண்டாவது, பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. மூணாவது, மௌத்தான் அதிகமான மௌத்துகள் ஏற்படும். மௌத்தான் ஒரு ஆட்டு மந்தைக்கு சின்னொரு நோய் ஒன்று வந்து அந்த நோய் வருவதால முழு ஆட்டு மந்தையும் கொத்து கொத்தாக செத்து மடிவது போல உங்கள சிலர்களுக்கு மௌத்து அப்படியே வரும், கொத்து கொத்தாக வரும். இதுக்கு உலமாக்கள் ஷாம்ல ஏற்பட்ட அந்த தொற்று நோயை அவர்கள் சுட்டிக்காட்டி கிட்டத்தட்ட ஒரே தடவையில 24,000 முஸ்லீம்கள் வஃபாத்தானாங்க. ஒரே தடவையில் 24,000 முஸ்லீம்கள் வஃபாத்தானாங்க. இந்த நபி அவர்கள் இந்த 3 விஷயத்தையும் ஞாபகப்படுத்தினாங்க.
அதுக்கு பின்னால உலமாக்கள் கூறுகிறார்கள், இந்த 3 விஷயத்தை நாங்க பார்த்துட்டோம், இன்னும் 3 விஷயங்கள் எதிர்காலத்தில் உள்ளவர்கள் பார்ப்பார்கள். அடுத்த 4வது விஷயம் இஸ்திஃபாதத்துல் மால், பொருள் அதிகரிக்கும். எந்த அளவுக்கு அதிகரிக்கும் சொன்னா, ஒரு ஆளுக்கு 100 தீனார் கொடுத்தாலும் கோவப்படுவார். இன்னைக்கு சர்வசாதாரணமாக நாங்க பாக்குறோம். அவருடைய தேவைக்கு அவனை கேட்டு வராங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாவா தாரீங்க அப்படின்னு முகத்தை சுழிச்சு கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு சந்தர்ப்பம் வரும். அதையும் கண்ணால பாக்குறோம். 4வது நபிகள் சொன்னார்கள், அரபிகளுடைய வீடுகளில் நுழையக்கூடிய ஒரு சோதனை, ஒரு ஃபித்னா வந்தாகும். இந்த ஃபித்னா ஏற்படும் ஒரு அரபிகளுடைய எல்லா வீடுகளிலும் அது நுழையும். அது எல்லா எந்த நாட்டு அரபிகளா இருந்தாலும் சரி. மேலான சகோதரர்களே, இவைகளையும் தற்பொழுது பார்க்கலாம். 6வதாக நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கும் வெள்ளக்காரர்களுக்கும் மத்தியில போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் ஏற்படும். ஏற்படும் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் ஏற்படும். அந்த ஒப்பந்தத்துக்கு நீங்கள் கைச்சாத்திடுவீர்கள். அவர்கள் மாற்றம் செய்வார்கள், உங்களை ஏமாற்றுவார்கள். அதற்கு பின்னால் எத்தனையோ பல கோட்பாடுகள் எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்வதற்கான திரும்ப வருவார்கள். ஒவ்வொரு கோட்பாட்டிலும் 8000 10,000 பேர் இருந்து உங்களோட யுத்தம் செய்வாங்கன்னு சொல்லி, இப்ப காலத்துல நடக்கக்கூடிய முழு விஷயத்தையும் கியாமத்துடைய அடையாளமாக நபி அவங்க சொன்னாங்க. எனவே மேலான சகோதரர்களே, பலஸ்தீன்ல, கஸால, அதுக்கு பின்னால சீஸ்ஃபயர், அதுக்கு முன்னால் உள்ள பல விஷயங்கள், நபியோடைய வஃபாத், அதுக்கு பின்னால மௌத், பைத்துல் முகத்தஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டது, இப்படி எத்தனையோ ஆதாரங்களை நபி அவர்கள் கியாமத் வருது, இதுக்காக வேண்டி நீங்க தயாராகுங்கோ என்று அல்லாஹு தஆலா எங்கள் முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கும் ஒரு கியாமத்துடைய எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி தன் நிலைமைகளை கொண்டு வருகிறான். ஆனா நாங்க தொழுகையை மறந்து, நோன்பு மறந்து, குர்ஆனை மறந்து, ஹதீஸை மறந்து, என்ன சிந்தனை சாப்பிடணும், என்ன சிந்தனை குடிக்கணும், என்ன சிந்தனை நாங்க உலகம் நிம்மதியா வாழணும், உலகம் எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் ஒரு அல்லாஹு அக்பர் சூரா முஹம்மது அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அவர்களுடைய நோக்கம் மிருகங்களை போலதான். மிருகங்களுடைய முழு நோக்கம் சாப்பிடணும், தூங்கணும். இது மாதிரி இவர்களும் இவ்வாறுதான் வாழ்கிறார்கள். அவருடைய முழு நோக்கம் உலகத்துல நிம்மதியா இருந்தா சரி, சாப்பிட்டா சரி, உடுத்தா சரி, போனா சரி, சுத்தினா சரி, வெளியே வந்தா சரி, கியாமத்தை பத்தி எந்த விதமான சிந்தனையும் இல்ல சகோதரர்களே. எனவே இந்த சந்தர்ப்பத்துல உலகத்துடைய நிலைமைகள், கஸாவுடைய நிலைமைகள், அதுக்கு முன்னால் உள்ள சீஸ்ஃபயர், அதுக்கு முன்னால் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தங்கள், அதுக்கு முன்னால் உள்ள சில நபி அவர்கள் சொன்ன அடையாளங்கள் நடந்து முடிஞ்சு கடைசி கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். கியாமத்துக்காக என்ன தயாரிப்பு எனக்கு இருக்கின்றது? என் மனைவி என்ன தயாரிக்கிறாங்க, என் பிள்ளைகள் என்ன தயாரிக்கிறாங்க? நாங்க மர்தான ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், கண்டிக்கு போறதுக்காக வேண்டி அல்லது மாத்திரை போறதுக்காக வேண்டி 4-5 பேர் இருக்குது. மகனிக்கிறாங்க, பிள்ளைக்கிறாங்க, மகளிக்கிறாங்க, மனைவிக்கிறாங்க. அவடத்துல அதிகமான ஆட்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அரைமணி இருக்குது டைம். சரியா 3:45 கோச்சி, 3:15 போயிட்டாச்சு, 3:20 ஆகுது, 3:35 ஆகுது. பிள்ளைகிட்ட சொல்றோம் பிரேக்கெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்க, மனைவிட்டு சொல்ல எடுத்துக்கொள்ளுங்க. அங்கெல்ல ஸ்டேஷன்ல மாஸ்டர் அறிவிக்கிறாரு, இப்பதான் அங்க வந்து கொண்டிருக்கிற 3 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல 5ஆம் பிளாட்ஃபார்முக்கு இது வந்துடும், நீங்க ஏறது ரெடி ஆகும். எல்லாரும் சேர்ந்து ரெடி ஆகிறோம். நாங்க என்ன தயாரிப்பு சகோதரர்களே, கியாமத்துக்கு என்ன தயாரிப்பு?